வாழ்க்கை நெறிகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய சிறுவர்கள் தங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த போகிறார்கள். அறம், ஒழுக்கம், நல்லொழுக்கம் ஆகியவற்றை மனதில் விதைக்கும் இந்த உரைகளை வாருங்கள் கேட்டு மகிழ்வோம். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள்ல 1330 திருக்குறள் உள்ளன. திருக்குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு. கற்றதுனால் ஆய பயன்களுக்குள் வாளறிவன் மற்றால் தொழார் எண்ணின். கற்க கசட கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக. மருந்தென வேண்டாமா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நன்றி, வணக்கம். செந்தமிழ் சங்கத்தில் தமிழால் இணைந்த அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டடியில் உலகை அளந்தவன் இறைவன். இரண்டடியில் உலகை ஆளும் வள்ளுவன் எழுதிய திருக்குறள் கூறும் வாழ்வியல் நெறிகளை கூறுகிறேன், கேளுங்கள். கல்வி கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அழிவலாத சிறந்த செல்வம் கல்வி சொல்லுமே. மற்றவை ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது. ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமான நடத்தை வாழ்வல் மேன்மை மற்றும் பெருமையை தருவதால் ஒருவர் தன் உயிரை விட ஒழுக்கத்தை மேலாக கருதி காக்க வேண்டும். நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்க களைவதாம் நட்பு. ஆடை நழுவிய போது கை உடனே சென்று காப்பதை போல துன்பத்தில் நண்பனுக்கு உதவுவதை உண்மையான நட்பு. ஆதலால் திருக்குறள் புத்தகம் அல்ல, அது வாழ்வியல் கையேடு. வாழும் வணக்க வந்த வள்ளுவன் வாழ, தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறள் வாழ. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறிகள் மனிதன் ஒரு முழுமையான மற்றும் அறம் சார்ந்த வாழ்வை வாழ வழிகாட்டுகின்றன. வள்ளுவம் கூறும் முக்கிய வாழ்வியல் நெறிகள் பின்வருமாறு. அறநெறி மன தூய்மை. மனத்துக்கு மாசிலனாதல் என்பதை அறத்தின் அடிப்படை. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாமல் இருப்பதை சிறந்த அறமாகும். அன்புடைமை உலக இயக்கத்திற்கு அன்பு அடிப்படை. அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் அன்பின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறார். பயன்துக்கால் செய்யது உதவி. எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவிதான் மேலானது. கல்வி மற்றும் அறிவு. கற்றுப்பிடி வாழ்தல். கற்க கசடர கற்பவை கற்றுப்பின் நிற்காதற்கு தக. கல்வியை பிழையின்றி கற்ற வழியில் நடப்பதே உண்மையான கல்வி. அறிவின் பயன். தீயவை வரும் முன்னே காப்பதே அறிவு. மற்றவர்கள் கூறுவதில் உள்ள மெய்ப்பொருளை காண்பது உண்மையான அறிவாகும். ஒழுக்கம் மற்றும் பண்பு. ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உயிரிட மேலானது. ஒழுக்கம் தவறியவன் எந்நிலையிலும் மேன்மை அடைய முடியாது. இனியவை குரல். கனிவான சொற்களை பேசுவது ஒருவனை பண்புள்ளவன் ஆக்கும். இன்சொல் பேசுவது கண்ணி இருக்கும் போது கால் என்பதற்கு ஒப்பானது அல்ல. வாழ்க்கை துணை நலம்.
இல்வாழ்க்கையில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் பண்புகளும் இல்லறத்தின் சிறப்பை தீர்மானிக்கின்றன. விருந்தோம்பல் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகம் மலர வரவேற்று உபசரிப்பதை இல்வாழ்க்கையின் பயன். சமூக உறவுகள் நட்பு துன்ப காலத்தில் உதவி செய்வது உண்மையான நட்பு. இவையெல்லாம் தான் திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறிகள். நன்றி, வணக்கம்.